வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அக்கௌண்ட்ஸ் வித் ஐஷ். இன்னைக்கு 11th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சி யூனிட் 3 நம்ம பார்க்குறோம். ஸோ யூனிட் 3ல வந்து ஜேர்னல் என்ட்ரிஸ் கொஸ்டின் நம்பர் 8 நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி கொஸ்டின் நம்பர் 7 வந்து போட்டுட்டேன். அது வந்து நான் ஐ பட்டன்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் லிங்க் கொடுக்குறேன் அந்த வீடியோவோடது, அதை செக் அவுட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து கொஸ்டின் நம்பர் 8 போடலாம். பாஸ் அவுட் ஜேர்னல் என்ட்ரிஸ் இன் தி புக்ஸ் ஆஃப் சசிகுமார் ஹூ இஸ் டீலிங் இன் ஆட்டோமொபைல்ஸ் 2017 அக்டோபர் 1st 30th வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எப்போவுமே சொல்யூஷன் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னாலே வந்து எப்போவுமே நம்ம வந்து எந்த பர்சனோட என்ட்ரி போடுறோமோ, ஸோ இந்த புக்ஸ் ஆஃப் சசிகுமார் ஜேர்னல் என்ட்ரி அந்த பர்சனோட நேமை வந்து நம்ம எழுதிக்கணும். அடுத்தது ஃபார்மேட், டேட், பர்டிகுலர்ஸ், எல்எஃப், டெபிட் ருபீஸ், கிரெடிட் ருபீஸ் இதை நம்ம போட்டுக்கணும். இப்போ என்ன இன்ஃபர்மேஷன் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து போட ஆரம்பிக்கலாம். கமென்ஸ்ட் பிஸ்னஸ் வித் கூட்ஸ் 40,000. Cash introduced in the business 60,000. Purchase goods from Arul on credit 70,000. Returned goods to Arul 10,000. Paid cash to Arul on account 60,000. Sold goods to Chandar on credit 30,000. Chandar returned goods worth 6,000. Received cash from Chandar in full settlement 23,000. Paid salaries through ECS 2,000. Sasikumar took for personal use goods worth 10,000. ஸோ இதெல்லாம் தான் இன்ஃபர்மேஷன். இப்போ நம்ம இது எப்படி ஆன்சர் போடுறதுன்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் அக்டோபர் 1st என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டேட் எழுதிக்கலாம். 2017 அக்டோபர் 1st. ஸோ அக்டோபர் 1st அன்றைக்கி நம்ம ஃபர்ஸ்ட் என்ன போடலாம் அப்படின்றத பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கமென்ஸ்ட் பிஸ்னஸ் வித் கூட்ஸ் அது வந்து 40,000 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எப்போவுமே வந்து நம்ம வந்து கமென்ஸ்ட் பிஸ்னஸ் வித் கேஷ் அப்படின்னு தான் நம்ம போன இதில் கூட பார்த்தோம். பட் இதில் வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து கூட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கூட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா இங்கே வந்து ஸ்டாக் அப்படின்னு நம்ம இங்கே டேர்ம் பண்ணுவோம். ஸோ ஸ்டாக்குன்னு தான் நம்ம இங்கே டேர்ம் பண்ணுவோம். ஸோ நார்மலாக வந்து அவங்க கேபிட்டல் அக்கௌண்ட்லேருந்து வர மாதிரி தான் இங்கே எழுதுவோம் நம்ம. ஸோ இட் இஸ் யோர் ஸ்டாக் அக்கௌண்ட் டு சசிகுமார்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ ஸ்டாக் அக்கௌண்ட். ஸோ கூட்ஸ் அப்படின்றத தான் நம்ம இங்கே வந்து ஸ்டாக் அக்கௌண்ட் அப்படின்றது எழுதியிருக்கோம். டு சசிகுமார்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ இப்படி தான் நம்ம எழுதணும். ஸோ இதில் வந்து கூட்ஸ் கொடுத்துருக்கிறதுனால நம்ம வந்து ஸ்டாக்குன்னு எழுதும். இதே கேஷ் அப்படின்னா நம்ம கேஷ்னு எழுதுவோம். ஸோ இங்கே வந்து நான் இன்றைக்கி வீடியோவில் வந்து நரேஷன் எழுதலை. ஏன்னா நரேஷன் எழுதுனா வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக போகும். ஸோ நான் வந்து நரேஷன் எப்படி எழுதணும்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பட் நான் எழுதிடுறேன். ஸோ கொஸ்டினில் இருக்கிறதே தான் நம்ம நரேஷனில் எழுதுவோம். கமென்ஸ்ட். ஸோ இது ஒன்றுத்துக்கு மட்டும் நான் எழுதி காட்டுறேன். ரொம்ப ஈஸி நரேஷன் மறந்துடாதீங்க. பிஸ்னஸ் வித் கூட்ஸ். ஸோ எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னா 40,000. ஸோ அந்த 40,000 வந்து நீங்கள் வந்து ரெண்டு சைடுமே எழுதிக்கணும். ஸோ 40,000 வந்து ரெண்டு சைடும் எழுதியாச்சு. இப்போது நம்ம வந்து நெக்ஸ்ட் இது போகிறதுக்கு முன்னாடி இது ஒரு வாட்டி நான் கரெக்டாக சொல்லிடுறேன். ஸோ அக்டோபர் 1st கமென்ஸ்ட் பிஸ்னஸ் வித் கூட்ஸ். ஸோ கூட்ஸை வச்சு தான் அவங்க பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ கூட்ஸ் வந்து உள்ளே வருது, வேறஸ் நம்ம கேபிட்டல் அக்கௌண்ட்லேருந்து வெளியில் போகுது. ஸோ திஸ் இஸ் தி என்ட்ரி. உங்களுக்கு நார்மலாக வந்து ஜேர்னல் என்ட்ரிஸ் எப்படி போடணும்னு தெரியும்னு நினைக்கிறேன். தட் இஸ் டெபிட் ஆஸ் வெல் அஸ் கிரெடிட். டெபிட் அப்படின்னா உள்ளே வருது, கிரெடிட் அப்படின்னா வெளியில் போகுது. திஸ் இஸ் தி ஃபார்மேட். இந்த ஃபார்மேட்டை வச்சு தான் நம்ம வந்து மோஸ்ட்டாக எல்லாமே வந்து போடுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் இதுவும் முடிச்சாச்சு. இதுக்கு மட்டும் நான் நரேஷன் எழுதியிருக்கேன். அடுத்ததுக்கு நான் நரேஷன் எழுதுறேன், ஏன்னா வீடியோ லென்த்தியாக போகும். ஸோ நரேஷன் இப்படி தான் எழுதணும். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஆன் தேர்ட் கேஷ் இன்ட்ரடியூஸ்ட் இன் தி பிஸ்னஸ். ஸோ கேஷ் இன்ட்ரடியூஸ்ட் இன் தி பிஸ்னஸ் அப்படின்னா இதுதான் நம்ம வந்து நார்மலாக இங்கே கூட 7th கொஸ்டினில் கூட படித்தோம். ஃபஸ்ட்டு வந்து கேஷ் இன்ட்ரடியூஸ், இங்கே வந்து கூட்ஸ் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ், அதுக்கப்புறம் கேஷ் இன்ட்ரூ. ஸோ கேஷ் இன்ட்ரடியூஸ்ட் இன் தி பிஸ்னஸ்னால் பிஸ்னஸ்க்கு கேஷ் வருது. ஸோ இட் இஸ் யோர் கேஷ் அக்கௌண்ட் டெப்டார் டு யோர் கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ எந்த பர்சனோட கேபிட்டல் அக்கௌண்ட் இங்கே நம்ம வந்து சசிகுமார்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் நம்ம இங்கே போடணும். சசிகுமார்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ இப்படி தான் நம்ம போடணும். எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னா 60,000. ஸோ அந்த 60,000 வந்து இங்கே போட்டுக்கோங்க. டெபிட் ஆஸ் வெல் அஸ் கிரெடிட் பேலன்ஸில். ஸோ நரேஷன் எழுதிருங்க மறக்காமல். ஸோ இங்கே வந்து கேஷ் வந்து பிஸ்னஸ்குள்ளே வருது. ஸோ கேஷ் வந்து டெபிட்லேயும் நம்ம கேபிட்டல் அக்கௌண்ட்லேருந்து போகுது. ஸோ அதனால நம்ம வந்து கிரெடிட்டில் இங்கே போட்டிருக்கோம். ஸோ ஹோப் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு 4th ஒன் பாருங்கள். அக்டோபர்
2017 இது ஒரு தடவை எழுதினா போதும். இங்கே வந்து 4 நம்ம போட்டிருக்கோம். ஸோ இங்கே வந்து பர்ச்சேஸ்ட் கூட்ஸ் ஃப்ரம் அருள் ஆன் கிரெடிட். ஸோ இங்கே வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் பட் கிரெடிட்டில். ஸோ அருள்கிட்டேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், இன்னும் வந்து நம்ம வந்து கொடுக்கவே இல்லை. ஸோ கொடுக்காததுனால, அதாவது கேஷ் வந்து நம்ம அருளுக்கு வந்து இன்னும் கொடுக்கல. நம்ம பர்ச்சேஸ் பண்ண கூட்ஸ்க்கு நம்ம கேஷ் கொடுக்குறோம்ல, அந்த கேஷ் வந்து நம்ம இன்னும் அருள் கொடுக்கல. ஸோ அது வந்து கிரெடிட். அப்போ கேஷ் வந்து நம்ம கொடுத்துருந்தோம் அப்படின்னா நம்ம கேஷ் அக்கௌண்ட் போட்டிருக்கலாம். பட் நம்ம கேஷ் கொடுக்காததுனால நம்ம அருள் அக்கௌண்ட் அப்படின்றது தான் போகணும். ஸோ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டு அருள் அக்கௌண்ட். ஸோ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெப்டார் டு அருள் அக்கௌண்ட். ஸோ இங்கே ஏன் அருள் அக்கௌண்ட் அப்படின்றது நம்மளுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம இங்கே ஒன்றும் கேஷ் கொடுக்கல, இந்த பர்சனுக்கு நம்ம கேஷ் கொடுக்காததுனால நம்ம இங்கே அருள் அக்கௌண்ட் போடுறோம். இதே நம்ம கேஷ் கொடுத்துருந்தோம், ஸோ பர்ச்சேஸ் கூட்ஸ் ஃபார் கேஷ் அப்படின்னா பர்ச்சேஸ் டு கேஷ் அக்கௌண்ட். பட் இங்கே கேஷ் வந்து நம்ம இன்னும் கொடுக்காததுனால நம்ம அந்த பர்சனை வந்து இன்னும் வந்து கிரெடிட் அக்கௌண்ட்டாக தான் நம்ம வச்சுருக்கோம். ஸோ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெப்டா டு அருள் அக்கௌண்ட். ஸோ இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது கூட்ஸ் வந்து உள்ளே வருது, அண்ட் அந்த பர்சனுக்கு கேஷ் நம்ம இன்னும் கொடுக்கலாததுனால தான் நம்ம இந்த அக்கௌண்ட் பேர் போட்டிருக்கோம். பட் நமக்கு கேஷ் வந்து வெளியில் போகுது இந்த பர்சன் அக்கௌண்ட்டுக்கு. ஸோ எவ்வளோ அமௌண்ட்டுன்னு பாருங்கள், விச் இஸ் 70,000. ஸோ 70,000 ஆன் போத் தி சைட்ஸ். ஸோ ஹோப் யூ ஆர் கிளியர் வித் திஸ். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், சிக்ஸ்த் ஒன் வந்து ரிட்டர்ன்டு கூட்ஸ் டு அருள். ஸோ இப்போ வந்து ரிட்டர்ன்டு கூட்ஸ் அப்படின்னா என்னது? ரிட்டர்ன்டு கூட்ஸ் டு அருள் அப்படின்னா இட் இஸ் யுவர் அருள் அக்கௌண்ட் டு பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட். அது எப்படி அப்படின்றத இப்போ நான் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் எழுதிடுறேன், அருள் அக்கௌண்ட் டெப்டார் டு பர்ச்சேசஸ் ரிட்டர்ன். ஓகே, ஸோ இது எப்படி அந்த மாதிரி வருது அப்படின்றத இப்போ நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ரிட்டர்ன் கூட்ஸ் டு அருள். ஸோ நம்ம யார்கிட்டேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அருள்கிட்டேருந்து. அந்த பர்ச்சேஸ் பண்ணதை வந்து நம்ம இப்போ என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா ரிட்டர்ன் பண்ணிடுறோம். ஸோ இட் இஸ் யுவர் அருள் அக்கௌண்ட் டு பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட். ஸோ நம்ம கிட்டேருந்து என்ன வெளியில் போகுது அப்படின்னா நம்ம பர்ச்சேஸ் பண்ண கூட்ஸ். ஸோ பர்ச்சேஸ் ரிட்டர்ன் தான் வெளியில் போகுது. ஸோ அதனால தான் நம்ம கிரெடிட்டில் எழுதியிருக்கோம். ஸோ இது உங்களுக்கு புரியுதா? நம்ம பர்ச்சேஸ் பண்ணதை வந்து அருள் அக்கௌண்ட்டுக்கு வந்து நம்ம என்ன பண்ணிடுறோம், ரிட்டர்ன் பண்ணிடுறோம். ஓகே, இட் இஸ் ரிட்டர்ன் கூட்ஸ் டு அருள். ஸோ நம்ம பர்ச்சேஸ் பண்ணதை வந்து ரிட்டர்ன் பண்ணிடுறோம். ஸோ பர்ச்சேசஸ் ரிட்டர்ன், அதாவது அதுதான் வெளியில் போகுது, அருள் அக்கௌண்ட்டுக்கு வந்து அது வந்து உள்ளே வருது. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஒன்றுமே கிடையாது, நம்ம கூட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் பண்ணோம் பார்த்தீங்களா, அதை வந்து ரிட்டர்ன் பண்ணுறோம். யாருக்குன்னு பாருங்கள், நம்ம வந்து அருள் அக்கௌண்ட்டுக்கே வந்து ரிட்டர்ன் பண்ணுறோம். ஸோ அருள் அக்கௌண்ட்டுக்கு கூட்ஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணுறோம். ஸோ கூட்ஸ் ரிட்டர்ன் அப்படின்றது வந்து பர்ச்சேசஸ் ரிட்டர்ன், அதாவது நம்ம பர்ச்சேஸ் பண்ணதை வந்து ரிட்டர்ன் பண்ணுறோம். ஸோ அது வெளியில் போகுது, விச் இஸ் யுவர் கிரெடிட். அதே வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணதான் அவருக்கு உள்ளே வருது. ஸோ அது வந்து அருள் அக்கௌண்ட்டுக்கு உள்ளே வரதுனால டெபிட் அப்படின்றத நம்ம போட்டிருக்கோம். ஸோ இது வந்து எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னா 10,000 இஸ் யோர் அமௌண்ட். ஸோ 10,000 ஆன் டெபிட் ஆஸ் வெல் அஸ் கிரெடிட் பேலன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், 10th ஒன், பெய்டு கேஷ் டு அருள் ஆன் கிரெடிட். ஸோ கேஷ் வந்து அருள் அக்கௌண்ட்டுக்கு நம்ம பே பண்ணுறோம். அப்போது அருளுக்கு கேஷ் வருது, நமக்கு வந்து கேஷ் வந்து வெளியில் போகுது. ஸோ அருள் அக்கௌண்ட் டெப்டார் டு கேஷ் அக்கௌண்ட். ஸோ எவ்வளோ அமௌண்ட் பெய்டு கேஷ்? 60,000. ஸோ இப்போ வந்து இங்கே என்ன அப்படின்னா 10th ஒன் பாருங்கள், பெய்டு கேஷ். ஸோ நம்ம தான் பே பண்ணுறோம். ஸோ கேஷ் வந்து வெளியில் போகுது, யார்கிட்ட அப்படின்னா பெய்டு கேஷ் டு அருள் ஆன் கிரெடிட். ஸோ அருள் அக்கௌண்ட்டுக்கு அது உள்ளே வருது. ஓகே, ஸோ கிளியராக உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். வெளியில் போகுதுன்னா கிரெடிட், உள்ளே வருதுன்னா டெபிட். ஓகே, ஸோ இங்கே வந்து நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூ, அதாவது சசிகுமாரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நம்ம இதை பார்க்குறோம். ஸோ அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது 15th ஒன். ஓகே, 15th ஒன், சோல்டு கூட்ஸ் டு சந்தர் ஆன் கிரெடிட். ஸோ சோல்டு கூட்ஸ் அப்படின்னா என்ன? இங்கே வந்து சேல்ஸ் நடந்திருக்கு. ஸோ சேல்ஸ் நடக்குது அப்படின்னா சந்தர் அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்மளுக்கு வந்து கேஷ் வந்து வரல, அப்படியே கேஷ் இங்கே வந்திருந்தது, அதாவது சோல்டு கூட்ஸ் ஃபார் கேஷ் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம கேஷ் அக்கௌண்ட் போட்டுக்கலாம். பட் இங்கே வந்து கிரெடிட் அப்படின்னு வந்ததாலே எப்போவுமே அந்த பர்சனோட பேர் வரும். ஓகேவா? ஸோ ஆல்வேஸ் ரிமெம்பர், நம்மளுக்கு கேஷுன்னு அங்கே கொடுத்துருந்தா நம்ம கேஷுன்னு போடலாம். பட் இங்கே கேஷுன்னு இல்லை, ஏன்னா வந்து கிரெடிட்டில் வந்து, அதாவது நம்ம வந்து சேல்ஸ் பண்ணியிருக்கோம், இன்னும் அவங்க கேஷ் நம்மளுக்கு பே பண்ணல. ஸோ அந்த அக்கௌண்ட் பேரை தான் நம்ம போடுறோம். அப்போது சேல்ஸ் பண்ணியிருக்கோம், அப்போ சந்தர் அக்கௌண்ட் டு சேல்ஸ் அக்கௌண்ட். ஸோ சந்தர் அக்கௌண்ட் டெப்டார் to your sales account. Okay, so amount எவ்வளோன்னு பாருங்க,
30,000. ஸோ இது எப்படின்னு உங்களுக்கு புரியுதா? நம்ம வந்து சேல்ஸ் பண்ணுறோம் பட் கிரெடிட்டில். ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு கேஷ் இன்னும் வரல. கேஷ் வந்துருந்துச்சு அப்படின்னா நம்ம கேஷ் அக்கௌண்ட்டும் சேல்ஸ்ன்னு போட்டிருக்கலாம். பட் அவங்க கேஷ் இன்னும் பே பண்ணாதனால அவங்க அக்கௌண்ட்லேருந்து நம்மளுக்கு இன்னும் வரல. ஸோ அதனால் நம்ம இந்த சந்தர் அக்கௌண்ட்டுன்ற பேரை தான் நம்ம இங்கே போடணும். ஸோ இட் இஸ் யோர் சந்தர் அக்கௌண்ட் டெப்டா. ஸோ சந்தர் அக்கௌண்ட்லேருந்து நம்மளுக்கு கேஷ் வரணும். அண்ட் நம்ம சேல்ஸ் பண்ணியிருக்கோம், நம்ம கூட்ஸ் வெளியில் போகுது. ஸோ ஹோப் யூ ஆர் கிளியர் வித் திஸ். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு 18th ஒன் என்ன போட்டிருக்காங்கன்னு பாருங்கள். 18th ஒன் வந்து சந்தர் ரிட்டர்ன்டு கூட்ஸ் ஒர்த். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம சேல்ஸ் பண்ணோம், இப்போ வந்து அவர் வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டார். ஓகேவா? ரிட்டர்ன் பண்ணிட்டார்னா நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து தான் நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி வந்து பர்ச்சேஸ் பண்ணோம். யார்கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா அருள்கிட்டேருந்து பர்ச்சேஸ் பண்ணோம், திருப்பியும் அவர்கிட்ட ரிட்டர்ன் பண்ணிவிடும். இட் இஸ் யோர் பர்ச்சேஸ் ரிட்டர்ன். ஸோ இங்கே வந்து நம்ம சேல்ஸ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சந்தர்கிட்ட சேல்ஸ் பண்ணுறோம், நெக்ஸ்ட்டு சேல்ஸ் ரிட்டர்ன். ஸோ சந்தர் வந்து நம்மள்கிட்ட ரிட்டர்ன் பண்ணிட்டார். அப்போ வந்து 18th ஒன் சேல்ஸ் ரிட்டர்ன் நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன் ஆகிடுது கூட்ஸு. ஸோ அதனால் நம்ம சேல் பண்ணது திருப்பியும் வருது, அதனால தான் நம்ம இதை போடுறோம். ஓகே, டு சந்தர் அக்கௌண்ட். ஸோ யார்கிட்டேருந்து வருதுன்னா சந்தர் அக்கௌண்ட் டெப்டார் போட்டுருங்க. சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட். ஸோ எவ்வளோ அமௌண்ட்டுன்னு பாருங்கள். 18th ஒன் சந்தர் ரிட்டர்ன் கூட்ஸ் ஒர்த். ஸோ 6,000. ஸோ இப்போ இங்கே வந்து நீங்கள் பார்க்க வேண்டியது நம்ம சேல்ஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ அது வந்து ரிட்டர்ன் பண்ணுறாங்க. ஸோ சந்தர் ரிட்டர்ன்டு கூட்ஸ் ஒர்த். ஸோ நம்ம சேல்ஸ் பண்ணது வந்து ரிட்டர்ன் ஆகிருக்கு. ஸோ இட் இஸ் யோர் சேல்ஸ் ரிட்டர்ன். ஸோ நமக்கு வர்றது உள்ளே வர்றது வந்து சேல்ஸ் ரிட்டர்ன். நம்ம சேல்ஸ் பண்ணது ரிட்டர்னாக உள்ளே வருது. ஸோ அக்கௌண்ட் எப்படி போடணும்னு பாருங்கள். இட் இஸ் யோர் சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் டெப்டார் டு சந்திரா அக்கௌண்ட் 6,000. ஸோ சேல்ஸ் ரிட்டர்ன் எப்படி வந்ததுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சேல்ஸ் ரிட்டர்ன் அதாவது நம்ம சேல்ஸ் பண்ணது வந்து அவங்க ரிட்டர்ன் பண்ணுறாங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு வர்றது வந்து நம்ம சேல் பண்ணது ரிட்டர்ன். ஸோ இட் இஸ் யோர் சேல்ஸ் ரிட்டர்ன். ஸோ யார் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் யோர் சந்திரா. ஸோ October 18 பாருங்கள், சந்திரா ரிட்டர்ன்டு குட்ஸ். ஸோ ரிட்டர்ன். ஸோ அவங்கக்கிட்ட இருந்து அது வந்து வெளியில் போகுது. நமக்கு வந்து சேல்ஸ் பண்ணது வந்து ரிட்டர்னில் வரதுனால டெபிட் சைட், அவங்ககிட்டேருந்து வெளியில் வராதனால இட் இஸ் ஆன் யோர் கிரெடிட் சைட். ஹோப் யூ ஆர் கிளியர் வித் திஸ். நெக்ஸ்ட்டு பாருங்கள் 20th ஒன்ல வந்து ரிசீவ்டு கேஷ் ஃப்ரம் சந்திரா இன் ஃபுல் செட்டில்மெண்ட். ஸோ இங்கே நீங்கள் ஒரு விஷயம் வந்து கிளியராக தெரிஞ்சுக்கணும். நம்ம வந்து கேஷ் வந்து ரிசீவ் பண்ணுறோம் ஃப்ரம் சந்திரா. ஸோ இது வந்து என்ன அர்த்தம்னா நம்ம சேல்ஸ் இங்கே பண்ணோம் பார்த்தீங்களா, சேல்ஸ் பண்ணதில் அவங்க வந்து கூட்ஸ் ரிட்டர்ன் பண்ணது வந்து 6,000. ஸோ இப்போ வந்து நான் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். ஸோ இங்கே வந்து நம்ம ஃபர்ஸ்ட் சந்திராவோட டிரான்சாக்ஷன் மட்டும் இங்கே பாருங்கள். ஏன்னா வந்து இங்கே ரிசீவ்டு கேஷ் ஃப்ரம் சந்திரா தான் நம்ம போட்டிருக்கோம். அப்போ வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன போடுவீங்கன்னா கேஷ் அக்கௌண்ட் போடுவீங்க. ஓகே, கேஷ் விச் வி ஆர் ரிசீவிங். ஸோ அதனால் டெபிட் சைடில் கேஷ் அக்கௌண்ட். இங்கே இன்னொன்று ஒரு அக்கௌண்ட்டும் நீங்கள் போடுவீங்க. அது என்ன அப்படின்றதுக்கு தான் இந்த எக்ஸ்ப்ளனேஷன். பாருங்கள், நம்ம வந்து சந்திராவோட சந்தரோட டிரான்சாக்ஷன் மட்டும் பார்க்கலாம். ஓகே, சந்தரோட டிரான்சாக்ஷனோட பாருங்கள். ஸோ சோல்டு கூட்ஸ் டு சந்தர், அதாவது அவங்க ஃபர்ஸ்ட் சேல்ஸ் பண்ணுறாங்க சந்தருக்கு. ஸோ சந்தருக்கு வந்து சேல்ஸ் பண்ணும்போது 30,000 சேல்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க ரிசீவ் பண்ணது, அதாவது ரிட்டர்னில் வந்து நம்ம சேல்ஸ் பண்ணியிருக்கோம் 30,000க்கு. ஓகேவா? ஐ திங்க் நான் வந்து ஒரு கொஞ்சம் கிளியராக இங்கே சொல்கிறேன். ஸோ நம்ம வந்து சந்தருக்கு போட்ட டிரான்சாக்ஷன்ஸ் மட்டும் இங்கே பார்க்கலாம். ஸோ சந்தர் அக்கௌண்ட் ஓடது மட்டும் பார்க்கலாம். ஸோ இப்போ இங்கே ஆஸ் அ சசிகுமாரா நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து சேல்ஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ சோல்டு கூட்ஸ் டு சந்தர் ஆன் கிரெடிட். ஸோ நீங்கள் எவ்வளோ சோல்டு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா 30,000க்கு நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணியிருக்கீங்க. யாருக்கு? சந்தர். அப்புறம் சந்தர் என்ன பண்ணிட்டாருன்னு பாருங்கள், ரிட்டர்ன் பண்ணிட்டார் கூட்ஸ் ரிட்டர்ன்டு. ஸோ ரிட்டர்ன்டு கூட்ஸ் எவ்வளோன்னு பாருங்கள், தே ஹேவ் ரிட்டர்ன் 6,000. அப்போ 6,000 ரிட்டர்ன் பண்ணிட்டாரு அப்படின்னா அப்போ அவர் இன்னும் கேஷ் வந்து கிரெடிட், ஸோ அதாவது இன்னும் கேஷே பே பண்ணல, இந்த கூட்ஸ் ரிட்டர்ன் பண்ணிட்டார். அப்போ அவர் வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து அவர் நமக்கு பே பண்ணணும் அப்படின்னு பாருங்கள். ஹி ஹேஸ் டு பே ஒன்லி 24,000. ஒய் 24,000? இந்த கூட்ஸ் ரிட்டர்ன் பண்ணிட்டார். ஓகேவா? 6,000 அமௌண்ட் உள்ள கூட்ஸை வந்து அவர் ரிட்டர்ன் பண்ணிட்டார். ஸோ 6,000 அமௌண்ட் உள்ள கூட்ஸ் ரிட்டர்ன் பண்ணிட்டார்னா 6,000 அவர் பே பண்ண தேவையில்லை. ஸோ 30,000 சேல்ஸில் 6,000 அவர் ரிட்டர்ன் பண்ணிட்டார். அப்போ ரிமைனிங் உள்ள 24,000 தான் ஹி ஹேஸ் டு பே. ஓகே, ஹி ஹேஸ் டு பே திஸ் ஒன்லி 24,000. ஸோ இந்த 24,000 தான் நம்ம இப்போ இங்கே டிரான்சாக்ஷன் போடுவோம். ஸோ அப்படி பார்த்தாலும் இங்கே பாருங்கள், அவர் என்ன பே பண்ணியிருக்காருன்னு பாருங்கள்.
received cash from Chandar in full settlement 23,000. So we have received only how much? 23,000 தான் நம்ம வந்து ரிசீவ் பண்ணியிருக்கோம் ஆஸ் அ கேஷா. ஸோ அப்போது இங்கே வந்து நம்ம 23,000 அப்படின்றத நம்ம இங்கே எழுதுகிறோம் கேஷா. பட் he has to be paying how much? He has to pay 24,000. ஸோ 24,000 அவன் பே பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து இங்கே என்ன போடணும் அப்படின்னா டிஸ்கவுண்ட். ஓகே, டிஸ்கவுண்ட்டாக 1,000 rupees. ஸோ இட் இஸ் டிஸ்கவுண்ட் ப்ரொவைடட் பை அஸ். ஸோ சேல்ஸ்மேனாக நம்ம வந்து டிஸ்கவுண்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் விச் இஸ் 1,000 rupees. ஓகேவா, 1,000 rupees டிஸ்கவுண்ட். ஓகே, டிஸ்கவுண்ட் 1,000 rupees. அப்போது இது யார்கிட்டேருந்து வருது அப்படின்னா டு சந்தர் அக்கௌண்ட். எவ்வளோ டிஸ்கவுண்ட்? ஓகே, இட் இஸ் யோர் டிஸ்கவுண்ட் அலவுடு. ஓகேவா, டிஸ்கவுண்ட் அலவுடுன்னு வரும். டிஸ்கவுண்ட் அலவுட் அக்கௌண்ட் டெப்டார். ஓகே, டெப்டார் மறந்துடாதீங்க. டு சந்திரா அக்கௌண்ட் எவ்வளோனா 24,000. ஸோ ஹீ இஸ் பேயிங் 24,000 ஒன்லி. ஓகே, ஸோ as of the bill பார்த்தீங்கன்னா he is paying 23,000 for cash and 1,000 is allowed as a discount. ஸோ இதுதான் வந்து கேல்குலேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி டிரான்சாக்ஷன் கொடுத்தாங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக கேல்குலேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் அவங்க ரிசீவ் கேஷ் ஃப்ரம் சந்தர் இன் ஃபுல் செட்டில்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருந்தாலே சந்தரோட டிரான்சாக்ஷன்ஸ்லாம் நீங்கள் பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் சேல்ஸ் நடந்திருக்கு, நெக்ஸ்ட் ரிட்டர்ன் நடந்திருக்கு. ஸோ சேல்ஸ் எவ்வளோ பண்ணியிருக்கோம்? 30,000. ரிட்டர்ன் பண்ணது 6,000 அமௌண்ட் உள்ள கூட்ஸை வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டார். அப்போ நம்ம அவருக்கு வந்து நம்ம வந்து அவர்கிட்டேருந்து வாங்க வேண்டியது வந்து 24,000. ஸோ வி ஹாவ் டு கெட் 24,000. ஸோ ஹி ஹேஸ் டு பே 24,000. ஸோ அவங்க சந்தர் அக்கௌண்ட்லேருந்து 24,000 வந்து வெளியில் வந்துடுது. ஆனால் நமக்கு எப்படி வருதுன்னு பாருங்கள். ஹீ இஸ் பேயிங் இன் ஃபுல் செட்டில்மெண்ட் but we are getting only 23,000. So 23,000 as a cash account debtor, 23,000, but the remaining 1,000 is treated as a discount here. So it is your discount allowed account debtor. Okay, hope you are clear with this. So discount allowed account debtor clear-ஆ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இதுக்கு நம்ம போகலாம். பேங்க். ஓகே, ஸோ பெய்டு சேலரிஸ் த்ரூ ECS. ஸோ நம்மளுக்கு வந்து சேலரி வந்து நம்ம பே பண்ணுறோம். அப்போனா it is your cash is going out through your bank. ஓகேவா, எது மூலயமா பே பண்ணுறோம்? ECS. ஸோ your cash is going through your bank. ஸோ பேங்க் அக்கௌண்ட் வந்து வெளியில் போகுது, சேலரிஸ் வந்து உள்ளே வருது. ஸோ it is your salaries account debtor to your bank account because we are paying it through bank. ஓகே, ஸோ இங்கே வந்து எவ்வளோ அமௌண்ட்டுன்னு பாருங்கள், 2,000. ஓகே, 2,000. Okay, so your bank account, so we are paying it through ECS, which is nothing but your bank மூலமா cash is going out for what? For salaries which is coming in. Okay, hope you are clear with this. So bank மூலமா வெளியே போகுது, debit sideல salaries உள்ள வருது. Okay, next பாருங்க, last entry 30th one. Sasikumar took for personal use goods worth. Okay, goods இங்கே எடுக்கிறாங்க for personal use. Okay, ஸோ இப்போ நம்ம நார்மலாகவே என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா personal use அப்படின்னாலே it is your drawings account. So personal use is nothing but your drawings account. So it is your drawings account debtor to purchases account. So how purchases account? Okay, goods is nothing but he is taking it. ஓகேவா, இங்கே பாருங்க, சசிகுமார் took for personal use goods worth 10,000. ஸோ இங்கே வந்து அவர் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாரு. ஓகேவா, ஸோ இங்கே வந்து took for personal use அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் நம்ம இங்கே வந்து purchases account யூஸ் பண்ணுறோம். ஓகேவா, it is your drawings account debtor to purchases account. Hope you are clear with this. 10,000 அமௌண்ட்டு. ஸோ இங்கே வந்து நம்ம ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட்டுக்காக உள்ளே வருது. ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் இஸ் நத்திங் பட் யுவர் பர்சனல் அக்கௌண்ட். எது வந்து எடுக்கிறாங்க அப்படின்னா கூட்ஸ் வந்து வெளியில் போகுது, தட் இஸ் யுவர் பர்ச்சேஸ் ஆஃப் கூட்ஸ். ஓகேவா, கூட்ஸ் வந்து வெளியில் போகுது. நரேஷன் மறக்காமல் இந்த சம்முக்கு எழுதிடுங்க. ஹோப் உங்களுக்கு இந்த 8th சம் வந்து கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து நான் வந்து 9th சம் அந்த மாதிரி லைன்லாம் போட்டுட்டு வரேன். மேக் ஷோர் யூ ஆர் சப்ஸ்கிரைப்ட் வித் அக்கௌண்ட்ஸ் வித் ஐஷ். ஸோ திஸ் இஸ் தி சொல்யூஷன் ஆஃப் 8th சம். So hope you are clear with this sum. Okay, thank you for watching. We'll see you in my next video. Thank you.